As a doctor, I know what is the role of psychiatrist, as a role of psychologist. But what is the role of life coach here? I will say them that okay, இது நடந்துருச்சு, it's okay, try to come to normal. நிறைய பெண்கள் நான் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கோல்ன்றது அவங்க மைண்ட்ல இல்லை. எவ்ரிடே எழுந்தோமா, நம்ம லைஃப்பை வாழ்ந்தோமா, பசங்களை பார்த்தோமா, நம்மளை பார்த்தோமா, தூங்குனோமா, இவ்வளவுதான் இருக்கு. ஒரு உமன் எப்பெல்லாம் இமோஷனலி வல்னரபிளா இருக்காங்களோ, எப்பெல்லாம் வீக்கா இருக்காங்களோ, சுத்தி இருக்கிறவங்களுடைய ஸ்ட்ரென்த்தா மாறிடுது அது. ஜஸ்ட் பிகாஸ் ஷீ இஸ் இமோஷனலி வீக். எத்தனை women are supporting women? Even I have had my jealousy, even I have had my competition. இப்போ it feels like ஆடா போங்கடா அப்படின்ற மாதிரி இப்போ. பட் ஒரு காலத்துல வீட்ல இருந்தா வேலைக்கு போகணும்னு தோணும், வேலைக்கு போனா வீட்ல இருக்கணும்னு தோணும். when it comes to homemakers, அவங்க பண்றது we can't even do for a day. அதுதான் இன்னும் கஷ்டம், more than being a working woman. A very important reason I am seeing for divorce is infidelity. Women oda independence ko idukko connection irukanu ketta, I personally would say like நானுமே நினைப்பேன், இவன் எல்லாரையும் கூப்பிடுறேன், என்ன இன்னும் கூப்பிடல அப்படி நான் நினைச்சிருக்கேன். அப்புறம் சரி ஓகே அப்படி சொல்ல விட்டுட்டா. விமெனுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க. நம்மளுக்கு வந்துட்டு வெளியில போய் வேலை செய்யறது ஒரு பிரச்சனை, வீட்டிலே இருக்கிறது பிரச்சனை, பாதி நேரம் நம்ம தான் பிரச்சனை. ஸோ ஏன் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ், இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் என்ன, இதுக்கெல்லாம் ஒரு ஹெல்ப் இருக்கா அப்படின்ட்டு வந்துட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா, எஸ், இதுக்குமே ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தவங்களோட தான் இன்னைக்கு நம்ம இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். வெல்கம் டு த மோனிஷா அரவிந்த் ஷோ. இன்னைக்கு நம்ம கூட மாலிகா ரவிக்குமார் இருக்காங்க. ஷீ இஸ் அ லைஃப் கோச். அவங்களோட இன்னைக்கு நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இந்த லைஃப் கோச்னா என்ன, ஹவு தே கேன் ஹெல்ப் விமென் பிகம் அ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் ஆர் செல்ஃப். இதுதான் இன்னைக்கியோட டாபிக். ஸோ லெட்ஸ் கோ இன் டு த ஷோ. ஹாய் மால். Hi Moni. It's so different to interact with you. ரொம்ப ஃபார்மலா, in a very formal way. கண்டிப்பா I agree. But ஆனா I think இன்னைக்கு வந்து I also want to know the real reason நீங்க ஏன் வந்து லைஃப் கோச் எடுத்தீங்க அப்படின்ட்டு. நான் ஏன் லைஃப் கோச் ஆனேனா, so I think you out of all people know. ஆனாலும் for the show I'll just give a very quick recap. So சின்ன வயசுல இருந்தே very pampered, நம்ம எல்லாருமே like everything was very pampered. so வெளி உலகமே தெரியாத ஒரு பர்சனாவே நான் இருந்தேன். லைஃப்னா இவ்வளவுதான், சேலஞ்சஸ்னாலே வந்துட்டு வீட்டில் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக விட மாட்டாங்க, அவ்வளோதான் வாழ்க்கையில் ஒரு சேலஞ்சே. அதை விட பெரிய சேலஞ்சஸ் பற்றி நம்மளுமே பேசியிருக்க மாட்டோம்ல. தட் இஸ் வாட் வி வர் ஆங்க்ரி அபவுட் அவர் பேரண்ட்ஸ். அதை தவிர வி ஹேட் நோ அதர் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு பேம்பர்ட் அப்ரிங்கிங்லே இருந்துட்டே இருந்த எனக்கு ஒரு பாயிண்ட்ல ஆஃப்டர் ஐ காட் மேரிட், எனக்கு அந்த வீட்டிலேருந்து நம்மளுடைய அந்த ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு ப்ரொடெக்டிவான பபிள்லேருந்து வெளியே வந்தோடனே ஐ டிட் நாட் நோ ஹவு டு ஹேண்டில் லைஃப், ஐ டிட் நாட் நோ ஹவு டு ஹேண்டில் பீப்புள். ஸோ இதனாலேயே எனக்கு நிறைய anxiety and fear, like நிறைய பயம்ன்றது வந்துட்டு என் லைஃப்ல ஒரு கான்ஸ்டன்ட்டா இருந்துட்டே இருந்தது. like every day I was getting scared for something or the other. அந்த ஓவர் திங்கிங் பண்ணி ஒரு விஷயம் வந்துட்டு நெகட்டிவா தான் முடியும்னு நானாவே ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு லூப்லயே நான் இருந்துட்டு இருந்தேன். and then I found it very difficult to conceive. எனக்கு வந்துட்டு குழந்தைய வந்துட்டு கன்சீவ் பண்றதுக்கு வந்துட்டு it was a very long journey and a very difficult one also. But by God's grace I then conceived. And அந்த conceptionன்றது வந்துட்டு ஒரு லாங் ஜேர்னின்னு சொன்னேன் இல்லையா, அந்த டைம்ல I found this fear and anxiety இன்னுமே rising. ஏன்னா every single month அந்த pregnancy test நெகட்டிவ் வரும்போது லைஃப்ல வந்துட்டு சக்சஸ் மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பாயிண்ட்ல you are a failure அந்த நெகட்டிவ் pregnancy test சொன்ன மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ அந்த fear and anxiety இன்னுமே கூடிக்கிட்டே இருந்தது. every time I visited the hospital, every time I was thinking about the pregnancy and all of that. But like I told you, again by God's grace I conceived. And அந்த கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் கூட என்னால ஒரு சந்தோஷமான ஒரு pregnancy go through பண்ண முடியல. இன்ஃபேக்ட் பிசிக்கலி ஐ வாஸ் அப்சல்யூட்லி ஓகே. என்னோட கைனகாலஜிஸ்ட் கூட சொன்னாங்க, நோ யூ ஆர் அப்சல்யூட்லி ஃபைன், நீ தான் தேவையில்லாம பயப்படுறேன்னு. பட் இமோஷனலி ஐ வாஸ் நாட் ஓகே. ஐ வாஸ் வெரி ஸ்கேர்ட், லைக் வந்துட்டு குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமா. அதான் நான் சொன்ன மாதிரி ஃபியர்ன்றது என் லைஃப்ல ஒரு கான்ஸ்டன்டான விஷயம் மாதிரி ஆயிடுச்சு. லைக் ஐ வாஸ் லிவிங் வித் ஃபியர் இல்லாம என்னால என்ன ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ அப்பதான் ஆஃப்டர் ஐ டெலிவர்ட் மை டாட்டர் ஆர்னா, யூனோ அந்த டைம்ல எக்ஸாக்ட்லி நான் அவளை டெலிவர் பண்ணேன், கோவிட் நடந்தது. ஸோ எல்லாம் சேர்த்து ஐ ஃபீல் ஐ எக்ஸ்ப்ளோர்டட். ஸோ அந்த டைம்ல தான் வந்துட்டு என்ன மாதிரியான ஹெல்ப் எடுத்துக்கணும்னே எனக்கு ஐடியா இல்லை. சைக்காலஜிஸ்ட் கிட்ட போகணுமா, சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட போகணுமா, இந்த மாதிரிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ். அண்ட் இந்த மாதிரி நான் போறேன் அப்படின்னு சொன்னா நம்ம ஃபேமிலி இஸ் அ வெரி கன்சர்வேட்டிவான ஒரு மைண்ட் செட், வேர் இதெல்லாம் உனக்கு தேவையா, உனக்கு நல்லா
நல்லாதான் இருக்கேன், உனக்கு என்ன, ஒரு குழந்தைக்கு தானே இவ்வளவு நாள் இவ்வளவு போராட்டம், இப்ப குழந்தை இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை, இந்த மாதிரிதான் இருந்தாங்க. சோ இது எதுவுமே சொல்லாம கொஞ்சம் லைட்டரான ஒரு வெர்ஷனா இன்னொருத்தங்க கிட்ட போய் ஒரு ஹெல்ப் கிடைக்க முடியும்ன்றதே எனக்கு அப்பதான் தெரியும், which was a life coach. அப்பதான் நான் ஒரு லைஃப் கோச் கிட்ட போனேன். அவங்க கிட்ட போன பிறகு என்னோட லைஃப் வந்துட்டு நிறையவே மாறுச்சு. ஐ ஸ்டார்டட் பிகமிங் பெட்டர். ஐ திங்க் நீங்க எல்லாருமே அதை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. நான் இப்படி இருந்த வெர்ஷனையும் நீயே நோட்டீஸ் பண்ணி என்கிட்ட பல முறை கேட்டிருக்க, நீயே இப்படி சைலண்டா இருக்க, யூ ஆர் நாட் யோர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி நீ கேட்டிருக்க, அண்ட் யூ ஆல்சோ சீன் த பெட்டர் வெர்ஷன். ஸோ அப்படி ஆகும்போது ஒரு நாள் அவங்களே வந்துட்டு ஒரு ஐடியா கொடுத்தாங்க, தட் இது உனக்கு நல்லா இருக்கும், இஃப் யூ குட் டூ திஸ் ஆஃப்டர் ஐ பிகேம் ஓகே, லைக் நீ உனக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கு, நீ ஒருத்தங்களோட ஈஸியா கனெக்ட் பண்ற, ஸோ வை டோன்ட் யூ ட்ரை திஸ்ன்ற மாதிரி அவங்க கொடுத்த ஐடியால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ட்ரை. ஐ வாஸ் அப்சல்யூட்லி ஹாப்பி பீயிங் அ ஹோம் மேக்கர். யூ நோ அபவுட் மீ, ஐ லவ் பீயிங் லேசி. ஸோ இன் த சென்ஸ் ஐ எம் நாட் சேயிங் ஹோம் மேக்கர்ஸ் ஆர் லேசி, பட் நான் ஒரு ஹோம் மேக்கர், ஐ வாஸ் லேசி. I did not have much to do. So I was absolutely happy being there. But you know, like I thought, okay, let me just give it a try. சும்மா ஒரு ட்ரை பண்றேன். In fact, when I told this about you, I was just telling, I think way back, நான் இதை ட்ரை பண்ண போறேன், நான் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். I thought like, you know, ஒரு மாசத்துக்கு ஒரு 2-3 client எடுத்து சும்மா ஒரு வாரத்துக்கு if I'm you know occupied for 2 to 3 hours, it will be great and earn something out of it. இப்படி நான் நினைச்சு ஒரு கேஷுவல் ஆரம்பிச்ச விஷயம். And then I wouldn't say surprisingly, but very shockingly, it became very big. Like, inniki where I am is not something I dreamed of when I started. I never dreamt of this when I started my journey. But today, now that it has become big, I want to make it bigger. So, yeah, that's my journey. That's the journey. Okay. Yeah. So, basically, in the life coach, it's quite new. Yeah. Seriya. We know நீ சொன்ன மாதிரி psychiatrist இருக்காங்க, psychologist இருக்காங்க. So as a doctor I know what is the role of psychiatrist as a role of psychologist. But what is the role of life coach here? Yes. So it can be ஒரு சைக்காலஜிஸ்டுக்கும் லைஃப் கோச்சுக்கும் இருக்கிற ஒரு டிஃபரன்ஸ் சொல்றேன், ஓகேவா? ஸோ ஒரு சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நீங்க ஒரு பிரச்சனைன்னு அவங்க கிட்ட எடுத்துட்டு போகும்போது அவங்க அது பேக்வர்ட்ஸ்ல போய் அதோட ரூட் காஸ் என்ன. இப்போ ஒரு டாக்டரா நீங்க என்ன பண்றீங்க, இஃப் ஐம் கமிங் வித் an acne, அதோட ரூட் காஸுக்கு போயிட்டு you are finding a solution for that so that this does not keep happening again, right? So the same way நம்ம ஒரு பிரச்சனைன்னு போகும்போது they go to the root cause of it and they try to clear that up so that this does not keep recurring. Yes, so this is what they do. So இங்க இருந்து அவங்க நம்ம ரிவர்ஸ்ல கொண்டு போயிட்டு மறுபடியும் இருந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுறாங்க, ஓகேவா? But as a life coach, what I do is I don't go too much there because I am not certified licensed to do that. Okay, so but I go a little bit there and I kind of like அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இது பண்ற மாதிரி, ஒரு கோல்ட் இருந்தா ஒரு விக்ஸ் தேய்க்கிற மாதிரி, அது ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல, மருந்து எடுக்கிறதுக்கும் அந்த விக்ஸ் தேய்க்கிறதுக்கும். I will say them that okay, இது நடந்துருச்சு, it's okay, try to come to normal, it has happened, நான் உன்னால உன்னோட பாஸ்ட மாத்த முடியாது, so try to come here ன்னு சொல்லிட்டு slowly little bit I'll take them there and come here. But இங்க இருந்து அவங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் செட் பண்ணி, அந்த ஆஸ்பிரேஷன் அது ஒரு ட்ரீமா இருக்கலாம், ஒரு டிசைரா இருக்கலாம், அந்த ட்ரீம் அண்ட் டிசைர், அந்த கோல் என்ன. பிகாஸ் நிறைய பெண்கள் நான் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கோல்ன்றது அவங்க மைண்ட்ல இல்லை. எவ்ரிடே எழுந்தோமா, நம்ம லைஃபை வாழ்ந்தோமா, பசங்களை பார்த்தோமா, நம்மளை பார்த்தோமா, தூங்குனோமா, இவ்வளவுதான் இருக்கு. ஒர்க்கிங் விமனா இருக்கலாம், ஹோம் மேக்கர்ஸா இருக்கலாம், யாரா இருந்தாலும் இது ஒரு ருட்டீன்ல உங்க லைஃப் போயிட்டு இருக்கு. ஸோ ஐ வில் ஹெல்ப் தம் பாஸ் அண்ட் எங்க நீ ஓடிக்கிட்டு இருக்க, எதை நோக்கி நீ ஓடிட்டு இருக்கேன்னு ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் கோல் செட் பண்ணி அந்த கோலை வந்துட்டு ரிவர்ஸ் பிளானிங் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரூட் மேப் காமிப்பேன். லைக் இந்த கோலை நீ ரீச் பண்ணணும்னா யூ கேன் டேக் these steps. Okay. And how do they take those steps? அதுலயே அவங்களை கைட் பண்ணி கொண்டு போவேன். And in the process la I also make them emotionally stronger because I believe it generally applies for all human beings. Gender nu kadayadu, men and women kadayadu, but because I am exclusively coaching women, நான் பார்த்த வரைக்கும் ஒரு woman எப்பலாம் emotionally vulnerable ஆ இருக்காங்களோ, எப்பலாம் வீக்கா இருக்காங்களோ, தொட்டதுக்கெல்லாம் வந்துட்டு சிடுசிடுன்னு இருக்கிறது, கத்துறது, அழுகிறது, இந்த மாதிரிலாம் இருக்காங்களோ, அவங்க இப்படி இருக்க சுத்தி இருக்கிறவங்களோட ஸ்ட்ரென்த்தா மாறிடுது. அது சுத்தி இருக்கிறவங்கலாம் பவர்ஃபுல் ஆயிடுறாங்க just because she is emotionally weak. But if she is emotionally strong, automatically she is taking her power back. She becomes the powerful person in her life. Every person, like I told you, irrespective of the gender, avanga life la they should feel they are in control. Otherwise appada the anxiety, overthinking idella aarambikudhu, which is leading to depression. So this is what I work on with women as a life coach. I take them from where they are to where they aspire to be, and I also make them emotionally stronger in the process so that they love what they do, they start loving their life, they start loving themselves, and they start enjoying life.
you keep coaching a lot of women every month, like once in 3 months and the madri, and you have like a big event programs, happening. So நீங்க இது வரைக்கும் கோச் பண்ண எல்லா விமென்ஸ் ஓடையும் are you in touch with them and is it really working for each and every one of them? அவங்களால அதுல இருந்து புஷ் ஃபார்வர்ட் பண்ணி இப்போ நீங்க விடுற இடத்துல இருந்து அங்க இருந்து அவங்களால அது கைப்பிடிச்சு எடுத்துட்டு ஒரு பாயிண்ட் வரைக்கும் we can you know take them hand holding பண்ணலாம். பட் ஒரு இடத்துல அந்த கையை விடும்போது how is that reflecting? So that is a very good question. இது வந்துட்டு நானுமே பல தடவை யோசிப்பேன், like how can I do that அப்படின்றது வந்துட்டு even I keep thinking and I try to create something, but what you said is right. அந்த ஒரு என்னோட அவங்க ஒரு 3 மாசமோ இல்ல 5 மாசமோ ஒரு ஜேர்னில அவங்க பயணம் செய்யும் போது they absolutely become very good and அந்த ஒரு இடத்துக்கு வந்து கூட்டு வந்து விட்டுருவேன். And then அந்த பாயிண்ட்ல இருந்து for them to sustain, is it 100% possible? Absolutely not. அங்க வந்துட்டு they are finding some difficulty. So அந்த சூழ்நிலையில I also give them some hand holding. I give them like ஒரு supportive programs மாதிரி, like if someone has completed ஒரு 3000 ரூபாய் கொடுத்து ஒரு program முடிக்கிறாங்க, they don't have a supportive journey அப்படின்ற போது I give them something where they can pay like ஒரு இயருக்கு they can pay like 1,000 rupees or 1,500 rupees, where they can just come get in touch with the journey once a month. You know, and the energy and the lessons kulla, if they could just get in touch with that once a month, they'll be okay. So இந்த மாதிரியும் I provide options, but இந்த options எல்லாருக்குமே என்னால் ப்ரொவைட் பண்ண முடியுதான்னு கேட்டால் not really, because I do coach a lot of them. Like every week I have minimum 200-300 people entering the classes. So that is there. But Anna, I also believe in one more thing, and that is in the journey, in the process, what they go through in the 3 months or the 5 months, it's like learning how to ride a cycle. ஒரு சைக்கிள் நம்ம கத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, you and me, we know how to ride a cycle. ஆனா நம்ம வந்துட்டு சைக்கிளிங் பண்ணி ஒரு 15 வருஷம் ஆயிட்டா கூட அதுக்கப்புறமா நம்ம ஒரு நாள் அந்த சைக்கிள் எடுத்து ஓட்டும் போது இனிஷியலா மேபி ஒரு 15-20 minutes we will find it difficult. திடீர்னு அந்த பேலன்ஸ் போகும், like we won't know, but அந்த ஒரு 15-20 minutes அப்புறம் we'll get the hang of it. So inge reverse is not going back to not knowing how to ride a cycle. It's just that and or kick start and or warm up mari in our workout. So other once that comes, it will go on. And there are several women who continue the journey. They keep in touch with things like this. They keep moving forward and the propel forward avங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். Some womenக்கு அது அவங்களுக்கு இல்லாம பின்னாடி யாராவது புஷ் பண்ணனும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு I try to support my best. Okay. ரெண்டு கேட்டகரி நீ சொன்ன, மூணாவது கேட்டகரி ஒன்னு இருக்கு. whenever they try to come out, there will be either a woman or a man to put them down. உனக்கு எதுக்கு இது, நீ வந்து என்ன பண்ணிட போற, நீ என்ன சாதிச்சிட போற. இது வந்து டைரக்டா கேக்குறவங்களும் இருக்காங்க, இன்டைரக்டா கேக்குறவங்களும் இருக்காங்க. இதை கேட்டு கேட்டு அவங்க மைண்டுக்குள்ள வந்துட்டு they come into thought, okay, என்னால இதை பண்ண முடியாது, I can't lift a heavy weight like a man because I'm not a man. ஓகே, இந்த தாட் வந்துட்டு நிறைய விமென்குள்ள இருக்கு. டிஃபால்ட்டா all of us have this thought, I'm not a man, I can't do this அப்படிங்கிறது. பட் இது வந்து it's a base thought and then it keeps building up. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு தாட் வரும்போது நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை இப்படி நம்ம அடிக்கும் போது how can we protect ourselves saying no? They're trying to put us down. என்னால வந்து இதை வந்துட்டு சரி பண்ண முடியுங்கிற ஒரு தாட்குள்ள எப்படி நம்ம போய்க்கலாம்? So this always happens every month. நான் மீட் பண்ற பெண்கள் வந்துட்டு இதை சொல்வாங்க, that you know, என் ஸ்பவுஸ் வேணான்னு சொல்றாங்க. The reason is because the spouse does not believe in this woman's dream or அவங்களோட பொட்டென்ஷியலை they are not believing இல்லையா. ஸோ அப்போ நான் ஒண்ணுதான் சொல்வேன், இப்போ இந்த ஒரு ஜேர்னி, எந்த ஜேர்னியா வேணாலும் இருக்கட்டும், ஒரு ட்ரீம், ஒரு கனவு நம்ம ஃபிக்ஸ் பண்றோம்னா அந்த கனவு யாருக்கு அந்த கனவை பத்தி முழுசா தெரியும், அந்த கனவு காண்றவங்களுக்கு தான் இல்லையா, வேற யாருக்குமே. யூ கேன் எக்ஸ்பிளைன் த ட்ரீம் ஹவெவர் யூ வாண்ட். இதுதான் அதுதான் எவ்வளவு சொன்னாலும் எக்ஸாக்டா அந்த கனவுல என்ன இருக்குன்றது நமக்கு தான் தெரியும் இல்லையா. ஸோ அந்த கனவை பத்தி நமக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் இன்னொருத்தங்களுக்கு யூ கேன் எக்ஸ்பிளைன் ஹவெவர், பட் தே வில் நாட் really know அதை பத்தி. So what I tell them is that, see, on day 1 no one will clap for you, okay va, but the day you reach there is when they will know இல்லையா. அண்ட் ஆல்சோ நம்ம லைஃப்ல பல முறை நம்மளே என்ன பண்ணிருப்போம், பல விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணிருப்போம், முடிச்சிருக்க மாட்டோம், அது இர்ரெகுலரா இருந்திருப்போம், நிறைய விஷயங்கள். அண்ட் நம்மளை சுத்தி இருக்கிற ஃபேமிலி when they are looking at that, இப்போ என் விஷயத்துல even my dad is like that. He never supported me in every field that I got into. Reason being, he has seen me being inconsistent. நான் சரியா பண்ணாததை பார்த்திருக்காரு இல்லையா. ஸோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்க they have always seen this version of you. ஸோ அவங்க உன் மேல அந்த நம்பிக்கை வைக்கலனா somewhere the fault is also yours because you did not do something properly. Not
entirely your fault because maybe நம்ம ஆரம்பிச்சது நமக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம் இல்லையா? சோ அவங்களோட figuring out. சோ அவங்களுடைய அந்த 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 ஒரு ஆட்டிடியூட் ஆர் ராதர் அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் ஆன் யூ தட் இல்ல இது உனக்கு சரி வராதுன்றத நம்ம முழுசா தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்களோட இன்டென்ஷன் இஸ் ப்ரொடெக்டிங் யூ. இஃப் மை டாட் இஸ் ஸ்டாப்பிங் மீ ஃப்ரம் சம்திங், ஹிஸ் இன்டென்ஷன் இஸ் நாட் தட் ஓ என் பொண்ணு வந்துட்டு வளர்ந்துடக்கூடாதுன்றது இன்டென்ஷன் கிடையாது. அவ இதுல போய் எதுவும் தப்பா நடந்துடக்கூடாது. ஸோ தே ஆர் ஒன்லி ட்ரைங் டு ப்ரொடெக்ட் யூ இல்லையா? ஸோ நம்மளுக்கு தான் அந்த அந்த ஒரு டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி இருக்கணும். வேர் ஓகே இவங்களோட இன்டென்ஷன் இஸ் டு ப்ரொடெக்ட் மீ, பட் ஐ நோ தட் திஸ் இஸ் ஓகே. So I am going to trust in myself and I am going to move forward. See, நம்ம எடுத்த உடனே எல்லாருமே நமக்கு ட்ரஸ்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சோம்னா அந்த ட்ரஸ்ட் அண்ட் சப்போர்ட் நமக்கு வரவே வராது. Even in your journey, Moni, I've seen you, like when you started, what is the kind of support you had? Today, forget the support. Whether they like what you do, whether they don't like what you do, they have no other option but to clap for you. Because you've reached a certain place. So, though whether there was support or not, you believed in your dream, you kept going forward, and the குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி you kept going forward, and ஒரு பாயிண்ட்ல when you reach a successful place, even the people who are not supportive won't have anything to tell you. So you should only know that okay இந்த இடத்துக்கு நான் போறேன், இது என்னோட ட்ரீம், நான் போறேன், that is all. and அதை வந்துட்டு ஒரு என்ன சொல்றது அக்ரெசிவா ஒரு கோவத்தோட யாரையுமே அணுகணும்ன்ற அவசியம் கிடையாது. because like I told you அவங்களோட intention is good. so you try to explain yourself. beyond that just keep quiet. keep working on yourself. நீங்க அதை கன்சிஸ்டன்டா ஒர்க் பண்ணுங்க. ஏதோ ஒரு இடத்துல என்ன பிரச்சனை வருதுன்னா எல்லாமே போராடி வீட்டுல சொல்லி இதை சொல்லி அதை சொல்லி அப்புறம் கோட்டை விட்டுறது. தட்ஸ் பிகாஸ் என்னன்னா see what I feel is சொல்லிக்கிட்டே இருக்கும்போது the trust on you goes down. Yes, that is why when I coach them, I create a supportive community within my coaching circle. Okay. So I create tribes of women. யாருமே என்னோட ப்ரோக்ராம தனியா go through பண்ண மாட்டாங்க except for the Sunday master class. like master class வராங்கன்னா அது தனியா தான். பட் அதுக்கப்புறமா இருக்க ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே no student will go through it alone. They will have a very solid support system with them. So எல்லாரும் என்ன சொன்னாலும் this person who is supporting them அதெல்லாம் கிடையாது. நீங்க you are going on the right path, you keep going னு சொல்லும்போது they feel very supported and they keep going forward. So I also believe that ஒரு பக்கம் what you said is right. நம்ம எவ்வளவுதான் நம்ம கான்ஃபிடென்ட்டா மூவ் ஃபார்வர்ட் பண்ணாலும் நம்மளை சுத்தி எல்லாருமே நெகட்டிவா இருக்கும்போது நம்மளால அதை பண்ண முடியாது, which is very right. That is why I personally believe in women having very strong friendships or support system. என்னோட ட்ரைப்குள்ள வரணும்னு அவசியம் கிடையாது. In general in your life start having people who are also having the growth mindset. அவங்களுக்கும் வளரணும்ன்ற எண்ணம் இருக்கணும், அந்த ஜெலசி இருக்கக்கூடாது, காம்படிஷன் இருக்கக்கூடாது, கொலாபரேஷன் இருக்கணும். ஓகே இவங்களுக்கு நம்ம இந்த ஒரு டிப் கொடுக்கறனால நம்ம குறைஞ்சிட போறது கிடையாது, இவங்க வளர்றதுனால நம்ம growth கம்மியாக போறது கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற பீப்புளோட the more you mingle, the more you will feel supported. எப்பவுமே அந்த சப்போர்ட் நம்ம ஃபேமிலி கிட்ட இருந்தா வரணும், இவங்க கிட்ட இருந்தா வரணும், அது வராது. You need to create your set of people who can give that to you, and eventually when you succeed your family will join hands with them and support you. And இப்போ நீ சொல்லும்போது you kept telling women supporting women. Out of your tribe எத்தனை women are supporting women? So creating this women supporting women tribe வந்துட்டு I think that's really great. I don't see all women supporting women. இங்க நிறைய பேருக்கு முதல் எதிரியே women தான். competition or stopping saying இது எதுக்கு, இது ஏன் பண்ற, why are you like this, why are you wearing this, why are you going out at this time. So இது எல்லாமே வந்துட்டு keeps coming from a women, and when it comes from a women it's pretty strong. ஒரு man சொல்லும்போது அது உரைக்காது, ஆனா ஒரு விமன் சொல்லும்போது இவங்களும் ஒரு பெண் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்துட்டு வரும். So how it is to see a women supporting women, அந்த growth வந்துட்டு எப்படி இருக்கு, and what would you like to tell all the women out here? like நீங்க ஏன் இன்னொரு விமனை சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு சாலிட் ரீசன்னா அது என்னவா இருக்கும்? which makes every woman okay da நாளைல இருந்து I'm going to support a women. So like you mentioned அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். women supporting one another is very beautiful. and என்னோட கம்யூனிட்டிக்குள்ள வரும்போது நான் வந்துட்டு எடுத்த உடனே அவங்களோட மைண்ட் செட் எடுத்துட்டு போறதே அங்கதான். நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கிறது உங்களுடைய ஒரு பர்பஸ்க்காக, உங்களுடைய ட்ரீம்காக. ஸோ சப்போர்ட் one another அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த மைண்ட் செட் வந்து ஆட்டோமேட்டிக்லி they keep going there. in general I feel not just women or men, இது வந்துட்டு ஒன்று even I learned.
சி நான் வந்துட்டு நான் ரொம்ப பியூரான ஒரு பர்சன், நான் எப்பவுமே சப்போர்ட் தான் பண்ணியிருக்கேன், எனக்கு காம்படிஷன் கிடையாது, ஜெலசி கிடையாதுலாம், அதெல்லாம் கிடையாது. ஈவன் ஐ ஹவ் ஹேட் மை ஜெலசி, ஈவன் ஐ ஹவ் ஹேட் மை காம்படிஷன். ஒரு சின்ன சின்ன இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்லேருந்து நான் அதை யோசிச்சிருக்கேன் ஒரு காலத்தில். இப்போ இட் ஃபீல்ஸ் லைக் ஆடா போங்கடா அப்படின்ற மாதிரி இப்போ. பட் ஒரு காலத்தில் ஈவன் ஐ ஹவ் ஹேட் மை ஷேர் ஆஃப் தட். பட் ஐ ஃபீல் லைஃப் இட் செல்ஃப் இஸ் அ ஜேர்னி வேர் யூ லேர்ன் அண்ட் யூ பிகம் பெட்டர். ஸோ நான் இந்த மாதிரி என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். ஃப்ரம் கம்மிங், அதாவது வந்துட்டு அந்த ஜெலசி, காம்படிஷன், இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருந்து இல்ல, லெட் அஸ் ஆல் க்ரோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்ததே பிகாஸ் ஆஃப் மை லேர்னிங்ஸ். அண்ட் அந்த லேர்னிங்ஸ் என்னன்னா, மேன் ஆர் விமன், லைக் ஐ ஆல்ரெடி மென்ஷன், இன்னொருத்தங்களுடைய க்ரோத்தை சப்போர்ட் பண்ணும் போது யோர் க்ரோத் வில் நெவர் எவர் கம் டவுன். ஆல்சோ இன்னொருத்தவங்களுடைய லைட்டை நீ ஷைன் பண்ண வைக்கும் போது யூ வில் ஷைன் பிரைட்டர். தட் இஸ் த ட்ரூத் இல்லையா? சி நம்ம இன்னொருத்தங்களை பார்த்து ஜெலஸா, நம்ம இன்னொருத்தங்களை பார்த்து ஜெலஸா இருக்கும் போது வாட் ஆர் வி ஆக்சுவலி ஜெலஸ் ஆஃப், அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலத்துல வந்துட்டு நான் ஒரு 100K ஃபாலோவர்ஸ் இருக்கிறவங்களை பார்த்து நான் ஜெலஸ் ஆகுறேன்னா, நான் ஆக்சுவலி எதை பார்த்து ஜெலஸ் ஆகுறேன்? சம்திங் தட் ஐ வாண்ட் இன் மை லைஃப். எனக்கு அந்த 100K ஃபாலோவர்ஸ் வேணும், அதை பார்த்து தானே நான் ஜெலஸ் ஆகுறேன். ஸோ இந்த யூனிவர்ஸ் இந்த டேர்ம்ஸ்ல பேசினா நான் வந்துட்டு பொறாமப்படுறேன். எதை பார்த்து பொறாமப்படுறேன்? எனக்கு எது வேணுமோ அதை பார்த்து நான் பொறாமப்படுறேன். ஸோ நான் யூனிவர்ஸ் கிட்ட என்ன சொல்றேன்? எனக்கு இது வேணும், ஆனா இவங்களுக்கு இது இருக்கக்கூடாது, எனக்கு அது பிடிக்கல. நம்ம இப்படி சொல்லும் போது நம்ம யூனிவர்ஸே நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிடுறோம். ஸோ யூனிவர்ஸே பார்க்கும்போது உனக்கு இது வேணும், ஆனா உனக்கு அது பிடிக்கல. ஸோ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நான் உனக்கு இது கொடுக்க போறது இல்லை. We are confusing. So நம்ம எதை பார்த்து யாரை பார்த்து ஜெலஸ் ஆகுறோமோ அது நம்ம லைஃப்ல அடையவே முடியாது. இதை கத்துக்கிட்டதுல இருந்து அந்த ஜெலசில இருந்து ஆட்டோமேட்டிக்லி ஐ ஸ்டார்டட் டர்னிங். ஸோ நம்ம இன்னொருத்தவங்களை சப்போர்ட் பண்றது அவங்கள தூக்கி விடணுன்றதுக்காக சப்போர்ட் பண்ணணும்னு கூட இல்லை. ஃபார் யோர் செல்ஃப் டு க்ரோ, த மோர் யூ சப்போர்ட் த மோர் யூ க்ரோ. நம்ம எதை பார்த்து பொறாமப்படுறோமோ அதுவே இல்ல, ஐ எம் சோ ஹாப்பி ஷி ஹேஸ் திஸ் இன் ஹர் லைஃப். And that's very inspiring. நானும் அதை எப்படி பண்ணலாம், இந்த ஒரு ஆங்கிள் இருந்து போகும்போது we attract what we want even more faster, even more better. So you start supporting other people for yourself. You don't do it for them. First start doing it for yourself. And eventually as you go by, உங்களுக்கே அறியாம நீங்க எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவா ஹாப்பியா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. And when you do that, you will attract more people who are positive, who are like-minded, who are supportive, which will, I think that's the essence of life. Having people and community. See, நம்ம வந்துட்டு எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம் மோனி, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். But I think at the end of the day, it narrows down to the people around us. True. Right? Absolutely. So they say it's a very lonely journey to the top. Yes. நம்ம ஆனா தனியா மேல போய் நின்னு என்ன பண்ண போறோம்? Maybe the view is beautiful, but if you don't have people with whom you are going to enjoy the view, I don't think there's any point. True. So அந்த மாதிரி your people அதெல்லாம் ஃபார்ம் ஆகும்போது life itself becomes beautiful. It's more like நான் மேல தனியா இருக்கிறத விட கீழே எல்லாரோட ஒன்னாவே இருக்கிறது. That looks more beautiful. All of us can go there together. அதுவும் take everyone together. Yeah. That's beautifully said. Women பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, வீட்ல இருந்தா வேலைக்கு போகணும்னு தோணும், வேலைக்கு போனா வீட்ல இருக்கணும்னு தோணும். There's always வேலைக்கு போகும்போது ஐயோ I miss my kid, I miss my family. ஆமா. And சில பேர் அதை வெளியில காமிப்பாங்க, சில பேர் அதை உள்ளுக்குள்ள வச்சுட்டு சரிடா வாட் எவர் இட் இஸ், இதுதான் என் ஜேர்னி, நான் முடிவு பண்ணிட்டேன், லெட் மீ ஜஸ்ட் கீப் வாக்கிங் ஃபார்வர்டுன்னுவாங்க. ஸோ there are these two people. இந்த வேலைக்கு போறவங்களுக்கு நீ என்ன சொல்லுவ, இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுவ? why should they be like whatever you're doing the best ன்னு ஏன் அவங்க நினைக்கணும்? See, first of all, வீட்ல இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் when it comes to homemakers, I feel that is the most difficult task to do. 100%. நான் வந்துட்டு என்ன ஒரு homemaker-ஆ பார்க்கும்போது எனக்கு அது தோணல. But now when I'm looking at உங்க அம்மா, எங்க அம்மா, till today how much they do. இல்லையா? அவங்க பண்றது we can't even do for a day. Not at all. அதுதான் இன்னும் கஷ்டம், more than being a working woman. homemakers-க்கு நான் ஒண்ணுதான் சொல்வேன், உங்களுக்குன்னு ஒரு purpose, ஒரு passion வச்சுக்கிறது is very important. ஏன் சொல்றேன்னா, see இன்னைக்கு பார்க்கும்போது உங்க ஃபேமிலியில எல்லாருமே நீங்க நர்ச்சர் பண்றீங்க, டேக் கேர் பண்றீங்க, இப்படி இருக்கும். பட் இவென்ச்சுவலி த பேர்ட்ஸ் வில் ஃப்ளை அவுட் ஆஃப் த நெஸ்ட். உங்க கிட்ஸ் வந்துட்டு வளர்ந்துருவாங்க, அவங்க லைஃபை பார்க்க போயிடுவாங்க, யோர் ஹஸ்பண்ட் மைட் பி பிஸி, சோ மெனி திங்ஸ் மைட் ஹேப்பன். அண்ட் சடன்லி அந்த எவ்ரிடே நர்ச்சர் பண்ணிட்டு இருந்த பீப்புள் வந்துட்டு அவங்கவுங்க லைஃப்ல அவங்கவுங்க பிஸியா இருக்கும்போது ஏன்னா அவங்க லைஃபே இதுதான் உங்க ஐடென்டிட்டியா நீங்க மாத்திருப்பீங்க.
ஸோ இவங்கெல்லாம் இல்லைன்னொடனே உங்க ஐடென்டிட்டியை நீங்க தொலைச்ச மாதிரி, உங்களையும் நீங்க தொலைச்ச மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் தட் இஸ் நாட் ஓகே. அண்ட் அன்னைக்கு உட்காந்து நான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட இப்போலேருந்தே when you start building something for yourself, even when the house becomes empty, your life will not pause. You will not feel that. You will still keep moving forward. Exactly. நீங்க வந்துட்டு forward move பண்ணிட்டே இருப்பீங்க. You will have something to look forward to, and that is very important for every woman. And especially I've seen this with my own mom. Now that me and Janni, we are married, like nobody is there at home. Even Jashu is like very independent. You know, I can see her like, you know, avanga vandu she's trying to find herself. Yeah. So, and she's doing a good job at it. Like edachu pannite irukanga, she's trying to do baking, anything is okay. But had she started all of this a bit earlier, இன்னைக்கு அவங்களுக்கு இந்த கஷ்டங்கள் இருந்திருக்காது. But of course அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் இல்லை. Her hands were already full. But try to find it. இதுதான் நான் சொல்றேன் for homemakers. For working women, I believe you are already on track. ஒரு உங்களுக்குன்னு ஒரு பாதையில நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஸோ அதுல வந்துட்டு எந்த வகையான ஒரு டவுட்ஸ் எதுவுமே தேவை கிடையாது. பட் when it comes to அந்த guilt that you are carrying, work life பேலன்ஸ்ன்றது அப்ராட்ல இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கான்செப்ட். லைக் நிறைய கண்ட்ரீஸ்ல my own friends talk about அங்கெல்லாம் எவ்வளோ ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு அந்த கண்ட்ரீஸே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வைக்கிறாங்க. பட் இந்தியா நாட் so much. We overwork and all of that. And வீட்டுக்கு வந்தும் நிறைய வேலைகள் இருக்கு விமெனுக்கு. ஸோ இந்த கில்ட்ல வந்துட்டு வேலையை விட்டுடலாமா அப்படின்லாம் நினைக்கிறது that is not required. See, work life balanceன்றது எல்லாருமே பியூட்டிஃபுல்லா பண்றாங்களான்னு கேட்டா ஆக்சுவலி கிடையாது. It's a struggle. It's something that will weigh your heart down. Your heart will feel heavy at the end of the day. இல்லைன்னு சொல்லல. But my recommendation is always prioritize quality over quantity. நான் இவ்வளோ நேரம் என் பசங்களோட இருந்தாதான் நான் அவங்களோட ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றேன்றது நீங்களா நினைச்சுக்கிறீங்க. prioritize quality. ஓகே, நான் வந்துட்டு ஒரு 30 minutes everyday என் சைல்டோட நான் ஃபுல் டைம் உட்காந்தாலும் அந்த ஃபுல் டைம் I am not going to look at my phone. Because most of the time, if you notice, I'm sure you would have noticed this, when Yash or Sarah is talking to you, sometimes you will find yourself looking at your phone and saying okay. You know, அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியாம ஏதோ ஒரு முக்கியமா வந்திருக்கும், நம்ம இங்கே எப்படி பதில் சொல்லுவோம். அப்படி இல்லாம when the child is coming to talk, take your phone away and it's only going to be for 2 minutes. And hardly 2 minutes or 3 minutes the child will talk, and the full time just dedicated to the child. The child only wants your attention. அவங்களுக்கு உங்ககிட்ட இருந்து நம்ம கிட்ட இருந்து வேற எதுவுமே வேணாம். So just do that. So focus on quality over quantity. இவ்வளோ நேரம்ன்றது விட அந்த கொஞ்ச நேரம்னாலும் if you are completely present, absolutely fully present with the child, I think that is more than enough. And always keep a check, like am I really emotionally connected with my child? Is my child comfortable talking to me? இந்த மாதிரியான விஷயங்கள். See, a mom can be full day at home, ஆனா emotionally அந்த childோட லைஃப்ல என்ன நடக்குதுன்னே தெரியாம கூட இருக்கலாம். So sit and talk with your child, start having conversations. சின்ன குழந்தைன்னு இல்லை, your child can be in the teenage, 20 வயசு இருக்கலாம், 30 வயசு இருக்கலாம். Just start having conversations. I think that's more than enough. You know, if you do this, I think that is okay. Nobody is a perfect parent. True. According to me. Adu full time housewife ah irkalam, full time stay at home mama irkalam, yara venalam. Nobody is a perfect parent. All of us are figuring out. So adula vandute already we are figuring out. Already life itself we are all figuring out. adula நம்ம நம்மளே இந்த guilt போட்டு நம்மளே we are overburdening ourselves. True. And one thing I want to mention, this is very interesting, I saw it in a talk, and that is womenக்கு இந்த ஒரு பழக்கம் இருக்கு. ஓகேவா? அது என்னன்னா, அவங்க லைஃப்ல எல்லாத்துலயுமே அவங்க ஏல தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் இட் should be number 1. நான் நம்பர் 1ல தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. as a working woman, as a wife, as a mom, I do everything, I do all the job well. A grade தான் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. But men never think like that. You get it? Like they don't think எது பண்ணாலும் நான் இப்படி தான் இருக்கணும்னு அவங்க அந்த ப்ரெஷரே அவங்க மேல போட்டுக்க மாட்டாங்க. And that is why men are actually stressன்னு பார்த்தா மென்னுக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு. பட் விமெனை கம்பேர் பண்ணா மென் அந்த டிப்ரெஷன் ஆங்ஸைட்டில much better. I think so. I'm not sure. I'm not saying that's the fact. For women it's absolutely okay if you are not the number 1 as a mother. If you're not, it's okay. Work like you are number 1. As a mother you are number 2. It's still number okay. 2. Yeah. So it's not like number 100. It's not like negative. So it's fine. Number da vandute it's okay. This is the best I'm doing today. அப்படின்ற மாதிரி யோசிச்சு we should just keep moving forward. Just keep moving forward. Yeah. So women or independence, you would have already seen there is a lot of increase in ஒரு divorce ஆ இருக்கட்டும், ஒரு misunderstanding ஆ இருக்கட்டும். Is it because of women being independent, or is it because she's just giving up, or is it because too much of thinking?
Okay, so actually this is very subjective because ஒருத்தங்களுடைய relationship is being very different and the reasons are very, varied. A very important reason I'm seeing for divorce is infidelity. நான் பார்க்குற வரைக்கும், being a couple and finding another partner for yourself is one of the major reasons I'm seeing for infidelity. And women oda independence ko idukko connection irukkan ketta, I personally would say a woman being independent will only enhance the relationship and not break it. Yeah. So அந்த ஒரு லைன் எங்க வரும்னா, see, you can be independent, it can be financially independent, emotionally independent, எதுவா வேணாலும் இருக்கலாம், but you should always remember you have a companion. Say for example, suppose and this really happened a few months back, I wanted to buy a small walking pad or a treadmill mari, but it's a small walking pad. It's around 9,000 rupees or something. So ஒரு 3 மாசமா I'm constantly asking Arjun like, can I buy this? Do you think it will be nice? It's not like நான் சம்பாதிக்காம ஒன்றும் இல்லை, அந்த 9,000 வந்துட்டு நான் இமீடியட்டாக ஸ்பெண்ட் பண்ணி I can buy. But when it comes to that companion, giving that space, that importance to the companion consciously, taking that conscious effort to remember that no, we are in this together, so small things, let us discuss that together. And the mari small things la nama panna, automatically big things will come into the picture. So remembering that there's a companion, na ellathime thaniya dhaan பண்ணுவேன், thaniya dhaan idu பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இல்லாம, yes, you should be independent in fact, because life is very unpredictable. Tomorrow anything can happen, you should know how to lead your life, but at the same time remembering that you have a companion and having these discussions, making sure that okay, is he okay with this and can I do this, and the mariana விஷயங்களை கொண்டு வரும்போது automatically I think the relationship will be better. In fact, independent-ஆ நம்ம dependent-ஆ இருக்கும்போது தான் நிறைய பிரச்சனைகள் வரும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. Because ஒரு dependent-ஆ இருக்கிற ஒரு பொண்ணு maybe I'm not saying, like I told you, it's subjective. There are men who are not like that, but maybe போய் நம்ம ஒரு எனக்கு செலவுக்குன்னு கொஞ்சம் மணி அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இப்போ என்னால் காசு கொடுக்க முடியாதுன்னா அங்கே ஒரு பிரச்சனை வரும் இல்லையா. அண்ட் இமோஷனலி they will be dependent. நான் இப்ப சோகமா இருக்கேன், நீ எப்படி நிம்மதியா சந்தோஷமா இருக்க, அந்த மாதிரி இருக்கும்போது இதனாலதான் இன்னுமே வந்துட்டு பிரச்சனைகள் வரும். பட் when you are emotionally strong and when you are financially strong, you will not be like, oh, if he is not doing this for me, என் லைஃபே காலி, நான் இன்னைக்கு என்னோட டேவே காலி, அப்படி இருக்க மாட்டோம். We will calm down and confidently we will explain, இந்த இடத்துல தான் எனக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி ஒரு ஈக்குவல் பார்ட்னரை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஐ ஃபீல் விமன் இண்டிபெண்டா இருக்கிறது will definitely enhance the relationship, provided women don't அந்த ஒரு ஃபெமினிசம்ன்ற பேர்ல அந்த ஒரு ஸ்டெப் ஹையரா எடுத்துட்டு போயிடுறாங்களா, அது கொஞ்சம் வந்துட்டு இல்லாம ஃபெமினிசம் சொல்றதை விட மியூச்சுவலிசம்ன்ற மாதிரி we can bring it. I think that will enhance the relationship. So quick ஒரு டிப்ஸ் விமென்க்கு. ஓகே, ஹவு கேன் தே பில்ட் அ கான்ஃபிடன்ஸ்? எப்படி வந்து விமென் வந்து கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணிக்கலாம்? ஸோ விமென் இன் ஜென்ரல் எது ஸ்டார்ட் பண்ணணும்னாலும் தே வில் வெயிட். ரொம்ப சத்தம் வருதா வெளியில இருந்து? இல்லை சத்தம் வருதா? இல்லை ஓகே. ஸோ எது நம்ம லைஃப்ல ஸ்டார்ட் பண்றதாக இருந்தாலும் விமென் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு எப்போ தைரியம் வருதோ அப்போ ஸ்டார்ட் பண்ணலாம், நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைப்பாங்க. பட் கான்ஃபிடன்ஸ்ன்றது ஃபர்ஸ்ட் வரவே வராது, நம்ம பண்ணும்போது தான் அது வரும். எக்ஸாக்ட்லி. சோ நம்ம எதை பார்த்து பயப்படுறோமோ அது உள்ள நம்ம குதிச்சிடணும். குதிச்சு அதை நம்ம பண்ணிடணும். வெற்றியோ தோல்வியோ செகண்டரி. See, it's only one life, that's all. Regrets இல்லாம இருக்கணும். So just jump into it and do it and automatically you will become confident. A few weeks back I remember cousins groupல வந்துட்டு, you remember ஒரு மெசேஜ் வந்தது, மால் அண்ட் மோனி நீங்க எப்படி வந்துட்டு கான்ஃபிடென்ட்டா கேமரா பார்த்து பேசுறீங்க? I don't think so. It can be you, Moni, or me. நம்ம ரெண்டு பேருமே ஆரம்ப காலத்துல இப்படியா நம்ம பேசிட்டு இருந்தோம். லைக் நமக்கு பேசலாம் பெருசா இந்த அளவுக்குலாம் ஒரு ஃப்ளோ இருக்காது, ரொம்ப யோசிப்போம். Of course we were, compared to today, we were bad. We were actually bad. ஏன்னா நான் இப்ப கூட ஒரு புக் படிச்சிட்டு இருந்தேன், where it said fear வந்து it starts when, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி, நீ வந்துட்டு ஒரு காமனான ஒரு பப்ளிக் ஸ்டேஜ்ல ஒரு டாக் கொடுக்கும்போது நீ ஸ்டாமர் பண்ணும்போது எல்லாரும் சிரிக்கும் போது அதை பார்த்து ஒரு ஃபியர் வரும். அதுக்கப்புறம் நீ வந்துட்டு அதுக்குள்ள இருப்ப, you don't talk அப்படின்ட்டு. Looking back, yes, I have given a lot of talks. குழந்தையில இருந்தே வந்துட்டு ஸ்டேஜ் எழுதுறது, பேசுறது, எலக்யூஷன்ஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். பட் ஐ ஆல்சோ ரிமெம்பர் திஸ் ஒன் ஸ்டேஜ் வேர் மை ஃபாதர் கேம் ஆஸ் அ சீஃப் கெஸ்ட். ஓகே, ஐ ஜஸ்ட் ஸ்டுட் தேர், ஸ்டுட் பிளாங்க். ஓகே, நான் பேசல, என்னால பேச முடியல, ஐ ஜஸ்ட் கேம் டவுன். அதை பார்த்து என் அப்பா எனக்கு வந்துட்டு, he didn't say that, ஓ டி நான் வந்திருக்கேன் நீ ஏன் பேசல, நீ உன் பேச பார்க்க தான் நான் வந்திருக்கேன், I've come as a chief guest. No, he didn't say that. He said it's okay. Okay. So that didn't break my confidence. அதுக்காக நான் அதுக்கப்புறம் ஸ்டேஜ் ஆகாம இருந்தேன். இல்ல போங்கடா, நான் ஏறுறேன், நான் பேசுறேன். That somehow
came. Correct. So as you say, யாரும் சொல்லி கொடுத்துலாம் வரல. Fact பட்டு கீழே விழுந்து எழுந்து and then ஒரு பாயிண்ட்ல it came. நம்ம வந்து ஒரு 5 years back 6 years back பண்ண வீடியோ எடுத்து பார்த்து இப்போ ஒரு வீடியோ எடுத்து பாக்கும்போது we will know how funny it is அப்படினு. and அப்ப வந்து கொஞ்சம் அந்த செல்ஃபில பேசறலாம் நமக்கே awkward-ஆ இருந்தது. லைக் என்ன ஆனா அத தாண்டி அந்த ஒரு மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லா இருந்தாலும் we went ahead and posted it. இல்லையா? so not waiting for the perfect exactly. so அந்த மாதிரி now with practice like you know like camera வந்துட்டு even now when we started you were like சீக்கிரம் we want to start. You were saying that you are not like, oh, like camera correct-ஆ இருக்கா, like நான் நல்லா இருக்கேன், அதெல்லாம் இல்ல. You just wanted to start and get done with this, right? So that comes with practice. So anything in life, confidence என்னது first வராது. அதை remember பண்ணணும். It will never come. எதை பார்த்து பயப்படுறோமோ அதை ஒரு ஸ்டெப் எடுத்து உள்ள போயிட்டோம்னா automatically அதை நம்ம பண்ணும் போதே கான்ஃபிடன்ஸ் வந்துரும். True, that's true. How do I start loving myself again? So I think even I am figuring out an answer for this question. To be very, because as women we நம்ம identity we connected with the relationships we have in our life. We connected with our work. Now உனக்கு ஒரு question கேக்குறேன் மோனி. Suppose tomorrow you just stop working, okay, how will you feel? Do you think you'll be happy? Like you're doing so much and there's one day you'll just stop and anyway nothing, like from tomorrow you're stopping, you're not going to do anything. Okay, I'm not asking about your parenting, your husband, adala. As a person, will you be happy or will you be like, no, I don't think so, I can do that? See, I've actually asked this question multiple times to myself. Naaliki vandu somewhere in my life a situation comes where I have to just give up all of this and you know, I'm not going to work, I'm going to quit அப்படிங்கற ஒரு இது நடந்துச்சுனா what I would do, I still be happy. Oh, that's beautiful. That means like that's good. Ipo enna I figured multiple things of it. Okay, multiple times நான் யோசிச்சு பார்த்திருக்கேன். Will I be happy? இதெல்லாம் நான் பண்ண மாட்டேனே, நிறுத்திடுவேன். It's okay வானா? Actually yes. I'll still be happy, I'll still be content with life. அது வந்து I prepared for it. Superb, amazing. Just like you, I've asked this question to myself. Like because where I am today is something you have seen, I've built it by myself. நான் ரொம்ப அத build பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். So அந்த build பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறது பெருசா ஆகலனாலும் பரவாயில்லை, பட் அந்த இடத்துல just not doing it anymore, I won't be able to be at peace with myself. That is because somewhere more than me, என்ன தாண்டி நான் என்னோட work love பண்றேன். என்னோட ஐடென்டிட்டியே என் work ஓட நான் ரொம்ப கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். See, I'm being honest. If you are also being honest, I want to be honest, I don't think so I can be happy about it. Like I'll still be happy. No, I will have so much pain because like in the, you know, we connect, அந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க. We connect ourselves with our relationship, with our parenting, with our work. That is why people like your mom, my mom, once we got married, they felt like now I have got nothing to do because they connected themselves with the motherhood. So நம்ம யாரு, who are we, rather we should start figuring out. Am I being happy just being myself, with myself? அதை வந்து நம்ம இன்னுமே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் அந்த presence, like we were talking about presence இல்லையா? Suppose you're going to a restaurant by yourself, yes நான் தனியா இருந்துருவேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. தனியா ஃபோன் பார்க்காம ரீல்ஸ் பார்க்காம எதுவுமே இல்லாம can you just be at peace? Not reading a book, you're not distracting yourself, just be at peace with yourself. And I think this can eventually இது எடுத்தோனே வராது. Even I am not a person who has full of self love. I know that by myself. I tend to இப்போ ஒரு work வந்துட்டு இன்னொருத்தங்களுக்காக பண்ணி கொடுக்கணுமா இல்ல எனக்காக பண்ணிக்கணுமா, I rather do that first. அத நான் நல்லா பண்ணி கொடுத்துருவேன். Even today I do so much, like I take classes, I do this, I do that, even without prioritizing my own health. And now I've started realizing இதை prioritize பண்ணாதான் அதை I can do it well. So that is there. But you know, இந்த ஒரு distinction கொண்டு வரதுக்கு it will definitely take a long time. So it's not like a day. How do we get started? Definitely being at peace. Like try to start creating a very small morning routine for yourself. Like வந்து அந்த me time அப்படின்றது solid without distractions, without phone, without anything. If you could just go into the sun, be there for 5 minutes, just sip in your coffee, enjoy. அந்த மாதிரி small things. You can take a 5-minute walk. You know, you can do some stretches. You can do some breathing, some meditation. எல்லாமே சேர்த்து ஒரு 10 minutes. Start there. I getting it, and then slowly expand that, and slowly there will come a time where you will start loving this in the solitude or me time. You will start loving. So other அப்படியே when you enhance, and then there are so many other components to self love. அதுக்கு இந்த ஒரு podcast பத்தாது. So eventually that can all come, but for now, for starting, I think this just should start with one ஒரு குட்டி 5 minutes for yourself.
see we have நீ நிறைய வந்துட்டு பேசியிருந்த லைக் விமென் வந்துட்டு எப்படி ஃபீல் பண்றாங்க, how to overcome that, all of this. But womenக்கு I still feel they don't know where to set a boundary. Just simple as workplace. Okay, நீங்க வந்து ஒருத்தங்க மேனேஜர் பொசிஷன்ல இருப்பாங்க, ஒருத்தங்க வந்துட்டு அவங்களுக்கு கீழே இருப்பாங்க. இவங்களுக்கும் ஒரு பவுண்டரி செட் பண்றது வந்துட்டு ஒரு பெரிய டாஸ்க். என்னன்னா ஒன் கம்ப்ளீட்லி இன் இல்லைன்னா கம்ப்ளீட்லி அவுட். அவங்க வந்து இருந்தா அப்படியே எமோஷனலா ஃபுல்லா அட்டாச் ஆயிடுவாங்க அவங்களோட. அவங்க வந்துட்டு இவங்களை பத்தி ஏதாவது பின்னாடி பேசிட்டாங்கன்னா இவங்களால சுத்தமா ஏத்துக்கவே முடியாது. அவங்க வந்துட்டு சம்டைம்ஸ் வளர்ந்து அவங்க வந்துட்டு ஒரு பொசிஷனுக்கு வரும்போது they'll be like என்னடா இவங்க வந்து நம்ம கிட்ட சொல்றாங்களேட்டு, either they will be completely in or completely out. The dynamics I'm not talking about boundaries with husband or with another person at workplace. I'm talking about workplace. See, this also happens at home. ஒரு மேடோட ஒரு connectivity. Okay, you know, it's completely in or completely out. There is no boundary where இது நீ கரெக்ட்டா பண்ணா போதும், you and I have a good relationship. That's a very good question which will be very helpful for working women. Yes. So இது வந்துட்டு இந்த workplace relationships மூணா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்துட்டு நம்மள விட சீனியர் ரோல்ல இருக்கிறவங்க, இன்னொன்னு நம்ம ஈக்குவல் ரோல்ல இருக்கிறவங்க, அடுத்து நம்மள விட கீழே இருக்கிறவங்க. ஓகேவா, நம்மளுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க. ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் நம்மள விட சீனியர் ரோல் இருக்கிறவங்க கூட நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எந்த வேலை நமக்கு நடக்கணும்னாலும் whether you like it or not, the only way to get it done is by requesting, because they hold a senior position. இப்போ வந்துட்டு ஒரு எல்லை மீறி அவங்க ஒரு விஷயம் கேட்குறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஆஃபீஸ் டைமிங் 5க்கு முடியுது, பட் உங்கள் பாஸ் வந்துட்டு எவ்ரிடே கரெக்டாக அந்த 5க்கு வந்துட்டு நீ இந்த ஒரு வேலையை முடிச்சினேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஐயோ இது பாஸ் ஆச்சே, நான் என்ன சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அதை இவங்களும் பண்ணுறாங்க. ஒரு நாள் பண்ணுறாங்க, 2 நாள் பண்ணுறாங்க, 3 மாதம் 4 மாதம் போகுது, 6:30 வரைக்கும். ஸோ நான் என்ன ஆயிடுது, the boss is also used to this person doing it for that time. சோ ஒண்ணுமே சொல்லாம அதை பண்ணிட்டு ஒரு நாள் திடீர்னு வந்துட்டு they will burst like a explode like a volcano. எனக்கு டைம் ஆச்சு, இல்ல it is not okay, நீங்க அவங்கள சொல்றீங்களா இவங்கள சொல்றீங்களா, அப்படி பண்ணும்போது இங்கதான் பிரச்சனை வருது. ராதர் உங்களை விட ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்க ஒரு விஷயத்த இந்த பவுண்டரியை தாண்டி உங்களை பண்ண வைக்கிறாங்கன்னா, you can say very honestly that நான் இதை இன்னைக்கு கண்டிப்பா பண்றேன், பட் இது என்னோட ஸ்கோப் ஆஃப் ஒர்க் குள்ள வரல, ஆர் இது என்னோட டைம் லிமிட் குள்ள வரல. சோ இன்னைக்கு நான் இதை பண்ணி கொடுத்துறேன், அன்னைக்கு பண்றது வேணாம் சொல்லி இன்னைக்கு நான் இதை பண்ணி கொடுத்துறேன், பட் கோயிங் ஃபார்வர்ட் இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க, ரிக்வெஸ்ட், அண்ட் அதை பண்ணியும் கொடுத்துருங்க. And do it if it's happening one more time, do it one more time. But the third time you can always say, 2 times நீங்க சொல்லும் போது நான் தான் இதை சொன்னேன் இல்லையா, ஸோ எனக்கு இது ப்ரையாரிட்டி, ஸோ இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு பண்றது கொஞ்சம் கஷ்டம், ஸோ நான் இருக்கும் போதே நீங்க என்னன்றதை கொஞ்சம் பாருங்களேன், I will do this tomorrow அப்படின்ற மாதிரி. this is how you can navigate that boundary, because anyway that person is senior to you இல்லையா. if anything bad can happen in that company, especially work related na, mostly it will be you. Of course there are exceptions of abuse, அதெல்லாம் நம்ம அதுக்குள்ள போல அந்த டாபிக் குள்ள போல, where it's a very respectful relationship, but அந்த boundary cross ஆயிட்டே இருக்குனா you can respect. so எப்படின்னா அந்த boundary செட் பண்றது அந்த work நீங்க எடுத்துக்கிறீங்க, இன்னைக்கு நான் பண்ணிடுறேன், but இனிமே அந்த மாதிரி ஒரு 2 times or 3 times when you keep saying that, 4th time அவங்களே கொடுக்க யோசிப்பாங்க. and அந்த 4th time you can set a boundary and say, unfortunately இது இன்னைக்கு என்னால பண்ண முடியாது, but again I will do this for you tomorrow, but today I'm going to take a leave. You know, you get it. so இந்த மாதிரி தான் you can get it done. Anybody who is in your equal level, அந்த இடத்துல வந்துட்டு நிறைய காம்படிஷன் இருக்கும். லைக் யாருக்கு வந்துட்டு ஈஸியா வந்துட்டு நல்ல பேர் கிடைக்குது. அதாவது வந்துட்டு நல்ல பேர் கிடைக்கணும்ன்ற அந்த தாட்டே விட்டுறது பெட்டர். நீங்க வந்துட்டு உங்க ஒர்க்கை பண்ணிட்டு போயிட்டே இருங்க, உங்களுக்காக வர வேண்டியது உங்களை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். எனக்கு வந்துட்டு நல்ல பேர் கிடைக்கணும், அந்த பேர் கிடைக்கணும்ன்றதுக்காகவே பண்றதுனால I don't think so you can keep going forward, because you are doing it for the visibility. I don't think so for that. I think ஒரு Instagram ஒரு எக்ஸாம்பிளா வச்சுப்போமே, for visibility you can do 100 things, I can do 100 things for visibility, but that's not the point. அந்த ஃபாலோவர்ஸ் ஏறணும்ன்றது விஷயம் கிடையாது. ஈவன் இஃப் இட் இஸ் ஒரு 100 பேர் வர விஷயம் நம்மளால பண்ண முடியும்னாலும், we do things that might attract only 5 people, but those 5 people are important because they trust in you. You know, that's what you're trying to create இல்லையா. the same thing goes here. அந்த ஈக்குவல் ரோல்ல இருக்கிறவங்களுக்குள்ள பிரச்சனையே அந்த பேர் தான், யாருக்கு நல்ல பேர் கிடைக்குது யாருக்கு கிடைக்கல. don't think about that. you be the right person, you keep going forward. உங்க வேலையை மட்டும் பாருங்க, இன்னொருத்தங்களுக்கு கிடைக்குதா அதை கண்டுக்காதீங்க, just clap for it and go forward. and if there is any like toxic environment அப்படின்னா,
you should safeguard yourself. ஏன்னா ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கிறவங்களோட you can't like really mingle and keep working in the same place for a long time. அதுக்கு நீங்க இன்னொரு இடத்துக்கு போனா அங்கேயும் அந்த டாக்ஸிசிட்டி இருக்காதுன்னு ஒன்றும் நிச்சயம் கிடையாது இல்லையா? So you need to protect yourself of the toxicity. Like you mentioned, overly emotionally getting attached, all of that you should refrain, you know. And அதை தாண்டி words like ஏதாச்சும் நம்மளை பத்தி பின்னாடி பேசுவாங்க, இதெல்லாம் you should be mentally prepared. You should be okay with it. Like okay, யார் என்ன பேசினாலும் I'm just going to keep moving forward. அந்த மாதிரி you keep moving forward. And work placeல ரொம்ப close emotional attachments இருக்காம இருக்கிறது better. You can have friends with whom you can hang out, but அந்த emotional attachment avoid பண்றது better. And third category, people who work under you. See, I always believe in one thing, and that is நம்ம லைஃப்லயே நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுமா இல்ல நம்மளுக்கு கீழே வேலை பார்க்கறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுமானா definitely it's the person who's working under us. இல்லையா? இப்போ நம்ம வீட்ல வந்துட்டு there can be a person who's coming to clean the house. Who should complain more? Us or her? Them. She has to complain more, illaya? But inge namme enna pannuvom, we start complaining more. See, first of all, you hire the right person and you train them. Okay, and when you train them, you give them 3 opportunities. அவங்க ஒரு தடவை ஒரு மிஸ்டேக் பண்றாங்கன்னா you can correct them. Second time பண்றாங்களா correct them. Third time பண்றாங்களா correct them. But fourth time if they are still committing the same mistake, I think it's time to fire them. அவங்களுக்கும் உங்களுக்கும் something set ஆகல. இங்க பிரச்சனை என்னன்னா அவங்க தப்பு பண்ணிட்டே இருந்தாலும் we keep having that person. நமக்கு வேற ஆள் கிடைக்காது அது இதுன்னு சொல்லி we keep having them, we keep putting up with that. அவங்களுக்கும் கஷ்டம், நமக்கும் கஷ்டம். So you figure out and you fix the right people. And once you fix the right people, always be respectful. Because when it's somebody under you, when you are being disrespectful, it will really shatter them to a very big level. Like நம்ம வந்துட்டு இவங்களுக்கு கீழே இருக்கவே நமக்கு இது அந்த மாதிரி ஆயிடும். So always have respectful conversations, respectful communication. Always train them. Okay, keep repeatedly training them and make sure that the relationship is always respectful and calm and clean. I think that's the best way. Thank you, Mal. Thank you for being here today. ரொம்ப அழகா பேசினேன். எனக்கு வந்து நான் இது நிறைய இடத்துல வந்துட்டு நான் சொன்னதில்லை. இன்ஃபேக்ட் நான் வந்து பாட்காஸ்ட் ஆரம்பிச்சதுல ரொம்ப நாள் கழிச்சு I'm actually calling you as a guest. There are reasons for it, but it's also that I wanted to tell here that நீ சொன்னல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் you took on different roles and you kept dropping it. You kept telling me all the different roles. And I've always been like that. If someone comes tells me na idu pandrena, I would immediately want to support them. That is how that is fashion designer kuda you were a client. enna panna like okay mal enak or dress tech kudu mal abdinte vandu solliட்டு இருந்தேன். Like for the first time when you told me about you're going to take about this life coach, I honestly felt you're in the right place. I felt that okay she's finally into a track. Oh, okay. I didn't know that. I knew that you would do great because I've always seen Maalica has a strong-headed women. Okay, though Maalica didn't believe in her, I've always believed Maalica would be a strong-headed woman. I've seen her like nejamave nee vandittu naangalla introvert. You are an extrovert. Maalica wala enga ponalum she can become friends with anyone, she can talk to anyone, she can just அப்படிங்கிறதுக்குள்ள மாலிகாக்கு வந்துட்டு ஒரு attachment வந்துட்டு வந்துரும். And you talk well. You always talk well. இப்போன்ட்டு கிடையாது. It's always been like that. And your vocabulary la irundhu ellame. So once you told me you're going to do this, I really felt okay, she's really going to nail this. Okay, I really have no idea. You have no idea. This is the first time I'm even opening it up. இது வரைக்கும் எங்கயுமே சொன்னதும் கிடையாது. So எனக்கு அந்த queen rice அப்படிங்கற இது வைக்கும்போது I really felt okay, she has kept it for herself for her own reasons and she's helping a lot of women out there to do the same and I'm really proud of you. Oh, thank you. You have a long way to go, but somewhere kandipa vandu you will keep growing more into that place and I really wish you help a lot of women out there. Thank you. I don't know why you kept it only for women, but women needs well, I'm thinking of starting for men as well. Oh, nice. Okay. Maybe next year or something. So okay. But that's so nice. That's so nice to hear that you're changing a lot of women's life perception. It's really nice, Mal, and I'm really happy for you. Keep growing more. Thank you so much, Moni. And nee ipa sonnala indha mari you are always the extrovert person, but what I find very beautiful in you is that when it comes to your work,
even you are today an extrovert, I feel. You were an introvert, but I don't think so. I think, you know, even in your school, I remember you were the school pupil leader. Yes. Illaya. So other or school pupil leader adukumbodhu you can't keep being an introvert and do stuff for your school, illaya. So you've always been that person. But nee enna sonna mari, I feel I know this is like a personal moment between us which need not be on YouTube, but because you shared that, I really want to tell my part. So I feel that leadership, that extrovert person was always there inside of you. But again, neeyo enak sonna mari, you were not sure of yourself. Yeah, true. You நம்ம know? the confidence Yes, பத்தி பேசணும்ல. yes. We were not a confident people. Correct, yeah. We just jumped into it, Yeah, did it, correct, and then correct. it came True. on the monthly. And from when you started your journey to today, like, you've grown so much, and you know, it's very inspiring, like, you know. And every time we think of, okay, in the shoot, we've been talking about me recording a podcast. Either you are busy or I am busy. We've become this duo who are like busy, and I think that's very nice, you know, to have women like, you know, in the mari or powerful women around us, you know, who keep inspiring. You know, there are days when, you know, even I get bogged down, like நம்ம எதுக்கு work பண்ணிட்டே இருக்கோம், I have to like do something for the children, for my daughter, and I think of you, okay, she is also doing it, அவளுக்கும் இது இருக்கு, but then she's going, இல்லையா, you keep going. So அந்த மாதிரி நிறைய இடத்துல you keep inspiring me, which I also don't end up telling you. So I'm telling you right now, like, your journey is so beautiful, so inspiring. And there was a time when I used to look at your Instagram and I used to get so jealous, என்ன இப்படி grow ஆயிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் கூட நான் யோசிச்சிருக்கேன். I'm being honest. But now I think I've like, you know, transition to a place where like anything that you win, I'm so happy, I'm so proud, like, you know, I have no words to explain it. And I think that's a beautiful transition I personally had when it comes to you. So that's about that. And yeah, I think we are always doing everything together. I feel. Yes, I think you know, after you started Armora, or 1 year kapra I started this. We, by the way, for people who don't know on YouTube, we went on our honeymoon together. So and you keep saying நம்ம எது பண்றதாலும் we do it together, from buying a phone, ஒரு சின்ன ஒரு iPhone upgrade கூட we do it together. I'm missing that now. அதனால தான் when I see you I keep asking you, did you upgrade அப்படின்னு, because I feel we அந்த சின்ன விஷயத்துல இருந்து so many things we do together. We got married in the same year, next month we went on a honeymoon together. So it's like, I think it's a beautiful journey when we share it with one another. So yeah, but anyway, thank you so much, Moni, for having me on your podcast. Like, நானுமே நினைப்பேன், இவன் எல்லாரையும் கூப்பிடுறேன், என்ன கூப்பிடல அப்படி நான் நினைச்சிருக்கேன். அப்புறம் சரி, okay அப்படி சொல்ல விட்டுட்டேன். But then when you invited, I was very happy and I loved doing this. It was it's like one of the shortest podcasts I've done. I feel like it got over so quickly. You were too good as a host. So thank you so much. Thank you so much. And I really hope to see you change a lot of women. Thank you. அவரோட லைஃப்ங்கறத விட அவங்களோட பெர்செப்ஷன், எல்லாரோட லைஃப் ஆக்சுவலி நல்லா தான் இருக்கு. We don't believe that it is good. So அந்த பெர்செப்ஷனை மாத்துறது வந்து keep doing it, keep doing more, keep spreading more positivity. I will do that, and I hope you also continue making so many people confident. You know, inside out confidence நான் கொடுத்துக்கிறேன், outside in confidence நீ yeah, I think that's what we do, right? So yeah, let's keep doing this together, growing together, and thank you so much for having me.